வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. நாம் சென்று தரிசிக்க வேண்டிய 60 முருகத்தலங்கள். சித்தூர் ஜில்லாவில் திருத்தணிகை, திருவேங்கடம், வள்ளிமலை, வெள்ளிகரம், வட ஆற்காடில் விரிஞ்சிபுரம், எலத்தூர் நட்சத்திர கோயில், அருணாச்சலம், காங்கேயம், ரத்னகிரி, செங்கற்பட்டில் கச்சி குமரக்கோட்டம், தச்சூர், கோடைநகர், திருப்போரூர், உத்திரமேரூர், சேயூர், பேரைநகர், நடுப்பழனி, குன்றத்தூர், தென்னார்காடில் மயிலம், தஞ்சாவூரில் வைத்தீஸ்வரன் கோயில், திருவிடைக்கழி, கந்தன்குடி, சிக்கல், எட்டுக்குடி, எண்கண் சுவாமிமலை, திருச்சியில் வயலூர், விராலிமலை, சேலத்தில் திருச்செங்கோடு, வடகுமரை, ஓம் ஸ்கந்தாசிரமம், ஜெகதாம்பாறை, கோயமுத்தூரில் சென்னிமலை, மருதமலை, காங்கேயம், பட்டாளி, சினமலை, ஒதியமலை, மதுரையில் திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை, பழனி, திருவாவினன்குடி, ராமநாதபுரத்தில் குன்றக்குடி, கொடுங்குன்றம், கொடுமலூர், திருநெல்வேலியில் கழுகுமலை, இளஞ்சி, திருமலை, வள்ளியூர், திருச்செந்தூர், சென்னையில் கந்தக்கோட்டம், ஓம் முருகாசிரமம், வடபழனி, குமரன்குன்றம், வேங்கட சுப்பிரமணியம், செங்குந்தர் கோட்டம், கேரளத்தில் உதயநாபுரம், தைக்காடு, கர்நாடகத்தில் உடுப்பி சுப்பிரமணியா, இலங்கையில் கதிர்காமம். ஓம் முருகாசிரம கோட்பாடுகளில் சில. 1. கடவுள் ஜோதி வடிவானவர். நிர்குண பிரம்மமான கடவுள் சகுனமாக மாறும்போது பல ரூபபேதங்களுக்கு உட்படுகிறார். ஆகையினால் ரூபபேதங்களை வைத்து கடவுளுக்கு தராதரம் கற்பிப்பது மௌடீகமாகும். 2. கடவுளை மனித நிலைக்கு தாழ்த்தி உறவு முறைகள், ஆசாபாசங்கள் நிறைந்தவராக கற்பித்து பேசுவது, உபன்யாசிப்பது தவறானது. ஒரு ஜோதி மற்றொரு ஜோதியினின்று எப்படி மாறுபாடு கொள்ள முடியும் என்பதை நினைத்துப்பார். 3. உனக்கு எந்த ரூபத்தில் லயிப்பு ஏற்படுகிறதோ அதை இஷ்ட தெய்வமாக்கிக்கொள். அதனிடம் அத்தியந்த பிரேமை கொள். எங்கு சென்றாலும் எதை வணங்கினாலும் பார்த்தாலும் எல்லாவற்றையும் அதுவாகவே காண பழகிக்கொள். என் கடவுள் பெரியவர், உன் கடவுள் சிறியவர் என்ற உணர்ச்சிக்கு உட்படாதே. 4. ஈஸ்வர சந்நிதியில் ஏழை, பணக்காரன், படித்தவன், படிக்காதவன், வலிமையுடையான், இல்லாதவன், உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, வேண்டியவன், வேண்டாதவன் என்ற பாகுபாடுகள் கிடையாது. பேதமற்றவன் கடவுள். எல்லா வகையிலும் அபேத நிலையில் பக்தி செய்வதே. உனக்கு வரும் கஷ்டங்கள் உன்னால் செய்யப்படுகின்ற கர்மத்தினால் ஏற்படுகிறதென்பதை உணரு. கடவுள் சோதிப்பதாக சொல்லி திரியாதே. உன்னை கஷ்டத்திற்கு உள்ளாக்கி சோதிப்பதனால் கடவுளுக்கு ஆக வேண்டியது என்ன? கோடானு கோடி ஜீவராசிகள் கடவுளால் படைக்கப்பட்டிருக்கும் போது கடவுள் மனித இனத்திற்கு மட்டும் எப்படி ஏகபோக உரிமையாக முடியும்? 6. உனக்கு கிட்டியுள்ள வாக்கு சாதுரியம், தொன்மை வளம், திடசரீரம், புற ஐஸ்வர்யம் எல்லாம் பகவான் உனக்கு கொடுத்திருப்பதால் அவற்றை பகவத் அர்ப்பணம் செய்ய கற்றுக்கொள். சரீரத்தினாலோ வாக்கினாலோ தொண்டை வளத்தாலோ பகவத் கைங்கரியம் செய்யும் போது அவற்றிற்கு விலை பேசி பொருளாகவோ அல்லது வேறு வகை பிரதி பிரயோஜனமோ எதிர்பார்க்காதே. ஏன் ஒரு நன்றி உரையோ புகழுரையோ கூட எதிர்பார்க்காதே. வாழ்க்கையில் கடைபிடிக்கும் கொடுத்து வாங்கும் முறை ஆன்மீக நிலைக்கு ஒவ்வாது. 7. பணத்தினால் பகவானையோ பக்தியையோ வாங்க முடியாது. பணம் வடதுருவமானால் பகவான் தென்துருவமாவார். இவை இரண்டும் ஒன்று சேராது. 8. பகவானை உன் குடும்பத்தில் ஒருவராக ஏற்றுக்கொண்டால் அவருக்கு செய்யும் கைங்கரியத்திற்கு பிறரிடம் யாசகம் செய்து பொருள் சேர்க்கும் மனப்பான்மை உன்னை விட்டு நீங்கிவிடும். 9. தூய்மையான பக்தி என்ற வாகனத்திற்கு நம்பிக்கை, ஸ்ரத்தை என்பது 2 சக்கரங்கள். அவை நன்றாக உருண்டால் வண்டி வேகமாக ஓடி குறித்த நேரத்தில் குறித்த இடத்தை அடைய முடியும். சக்கரம் வண்டியை விட்டு கழலாமல் தடுப்பது கடையாணி என்ற ஒரு சிறு ஆணி. கடையாணி இல்லாத வண்டி நொறுங்கி போகும். அந்த வண்டியின் கடையாணி கட்டுப்பாட்டு, ஒழுங்குமுறை, டிசிப்ளின் என்று ஆங்கிலத்தில் கூறுவது. ஆசிரமத்தில் நுழையும் போதே ஒழுங்குமுறையில் உன்னை நுழைத்துக்கொள். இங்கு நாம் எதற்கு, ஏன் வருகிறோம் என்று திரும்ப திரும்ப கேட்டுக்கொள். உல்லாசமாக பொழுதுபோக்கவும் உலக விவகாரங்கள் பேசவும் எத்தனையோ பொது இடங்கள் உள்ளன. இங்கு உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு வினாடியும் பரமனிடம் உனக்குள்ள தூரத்தை குறைக்கும் சக்தி வாய்ந்தவை. அதை உணர்ந்து செயல்படு. 10. முகம் பார்க்கும் கண்ணாடி உன் முகத்தை எப்படி வைத்துள்ளாயோ அதே போல் காண்பிக்கும். நீ சிரித்தால் அது சிரிக்கும், நீ அழுதால் அது அழும். உலகமும் ஒரு கண்ணாடிதான். பிறர் தப்பு உனக்கு புலப்படும் போது
நீ அதே தப்பை செய்கிறாய் என்பதை உணரு. பிறர் கயவராகவும் கண்ணியம் குறைந்தவராகவும் உனக்கு படும்போது உன்னை நன்றாக சோதித்து பார்த்து உன்னிடமுள்ள கயமையை போக்க சிரமப்படு. பிறரை நமஸ்கரிக்கும் போது அவருள் இயங்கும் ஈஸ்வர சைத்தன்யத்தை நோக்கு. அவருடைய தராதரத்தை எடை போடாது. உன் மனம் ஈஸ்வர நிலையில் லயிக்கும் போதெல்லாம் உலகில் உள்ள யாவரும் உனக்கு நல்லவராகவே தோன்றுவர். 11. அன்னதானம் செய்யும் போது ஏற்றுக்கொள்பவரின் கையை மட்டும் பார்த்து போடு, அவரின் முகத்தை பார்க்காதே. பகவத் கைங்கரியம் செய்யும் போது நான் செய்தேன், நான் செய்கிறேன், என்னால் தான் அது நடக்கிறது என்பதெல்லாம் மறந்துவிடு. அகண்ட ஈஸ்வர சக்தி உன்னை இயக்குகிறது என்பதை நினைவில் வை. சூரியன் உதயமும் அஸ்தமனமும் உன்னாலா நிகழ்கிறது? 12. தூய பக்தியின் அடிப்படை அன்பு, தயை, சத்தியம், அஹிம்சை, தர்மம், தன்னலமற்ற சேவை. ஈஸ்வர சக்தியை நாம் உண்டாக்கவில்லை, அதை ஆராதிக்கிறோம் என்ற நிலையை கடைப்பிடி. இதை விளக்குகிறது அடுத்து வரும் கதை. கடவுளுக்குமா சுக்கிரதசை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.